ஹாய். இன்னைக்கு நம்ம செஷன்ல பார்க்க போறது வந்து டூ வெர்ப்ஸ் பத்தியும், வில்ல பத்தியும் தான். இப்ப நம்ம லாஸ்ட் செஷன்ல பார்த்தீங்கன்னா, கன்டினியூஸ் ஆக்ஷன்ஸ் அதாவது வெர்ப் கூட ஐஎன்ஜி வரப்போ, பிரசன்ட்ல எப்படி கேள்வி கேட்கணும், பாஸ்ட்ல எப்படி கேள்வி கேட்கணும், ஃபியூச்சர்ல எப்படி கேள்வி கேட்கணும், அதெல்லாமே டீட்டெயிலா லாஸ்ட் செஷன்ல நம்ம பார்த்தோம். இப்ப இந்த செஷன்ல சில ஆக்ஷன்ஸ் வந்து நம்ம கன்டினியூஸ் ஆக்ஷன்ஸா இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம தொடர்ந்து செய்யறது மட்டும் தான் ஐஎன்ஜி. இப்ப நான் பேசிட்டு இருக்கேன். ஐ ஆம் டாக்கிங். நீங்க வந்து கவனிச்சிட்டு இருக்கீங்க. யூ ஆர் லிசனிங். இது வந்து கன்டினியூஸ் ஆக்ஷன். ஆனா டெய்லியுமே சில ஆக்ஷன்ஸ் நம்ம பண்ணுவோம்ல. காலையில எந்திக்கிறோம். அப்ப நான் காலையில தினம் 6 மணிக்கு எந்திக்கிறேன்னா, ஐ வேக் அப் தான் சொல்லுவேன். ஐ வேக் அப் அட் 6 AM எவ்ரி டே. கரெக்ட்டா? ஏன்னா ஐ அம் வேக்கிங் அப்ன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா 6 மணிக்கு தான் அப்ப அந்த டைம் தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா? டெய்லி நான் 6 மணிக்கு எந்திக்கிறேன். அப்ப எனக்கு காஃபி பிடிக்கும். ஐ லைக் காஃபி. ஓகே. எனக்கு வந்து ஒரு கார் இருக்கு. ஐ ஹேவ் அ கார். சோ இதெல்லாம் எதுக்குமே வந்து நம்ம ஐஎன்ஜி சேர்த்துறது கிடையாது. கரெக்ட்டா? சோ இந்த மாரி வேர்ட்ஸ் அதாவது நம்மளோட டெய்லி ரூட்டினா இருக்கலாம். டெய்லி நீங்க செய்யற ஆக்ஷன்ஸ், நம்ம ஹேபிட்ஸா இருக்கலாம். நம்ம பழக்கவழக்கங்கள். ஓகே. ரிப்பீட்டட் ஆக்ஷன். ஏதாச்சும் நீங்க திரும்ப திரும்ப செய்யலாம். அதே மாரி ஜெனரல் பொதுவான விஷயம். உனக்கு இப்ப அவள தெரியுமா? ஓகே. உனக்கு இப்ப அவள தெரியுமான்னா நம்ம எப்படி கேட்போம்? ஆர் யூன்னு சொல்லி கேட்க மாட்டோம். கரெக்ட்டா? அப்போ அதுக்கெல்லாம் இந்த மாரி டெய்லி ரூட்டின்ஸ் ஆகட்டும், ஹேபிட்ஸ் ஆகட்டும், ஹாபீஸு, ரிப்பீட்டட் ஆக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கோவில் போறீங்க. சோ திரும்ப திரும்ப பண்றதுக்கு எல்லாமே நீங்க ஐஎன்ஜி சேர்த்தாம தான் சொல்லுவீங்க. ஓகேவா? இப்படி. இப்போ வந்து டூ. இப்ப பீனா இருன்னு அர்த்தம். கரெக்ட்டா? டூனா என்ன அர்த்தம்னா செய்யுன்னு அர்த்தம். டூனா அர்த்தம் என்ன? செய்யுன்னு அர்த்தம். இந்த டூக்கு பாத்தீங்கன்னா 3 ஃபார்ம்ஸ் இருக்கு. பிரசன்ட்ல பாத்தீங்கன்னா இதோட டிஃபரெண்ட் ஃபார்ம்ஸ் உருவங்கள் நம்ம எப்படி பி வெர்ப்ஸ்க்கு பார்த்தோம் அதே மாதிரி தான். டூ, டஸ். பாஸ்ட்ல வந்து இதோட ஃபார்ம் வந்து டிட். ஓகேவா? டிட்ன்னு அர்த்தம். சோ இதோட அர்த்தம் வந்து செய்யுன்னு அர்த்தம். அப்போ இது எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, செயல்கள் சம்பந்தமா கொஸ்டின் கேட்கிறப்போ, அதாவது தொடர்ந்து செய்யறதுன்னா கன்டினியூஸ் ஆக்ஷன்ஸ்க்கு பி வெர்ப்ஸ் யூஸ் பண்றோம். இது வந்து நம்ம இந்த ரெகுலர் ஆக்ஷன்ஸ், ரிப்பீட்டட் ஆக்ஷன்ஸ்க்கெல்லாம் நம்ம என்ன பண்றோம்? டூ டஸ் யூஸ் பண்ணி தான் கொஸ்டின் கேட்கணும். இப்ப நீங்க நேரத்துல எந்திரிக்கிறீங்களா? அப்படின்னு நான் கேட்கணும்னா, டூ யூ வேக் அப் ஏர்லி? உங்களுக்கு டீ பிடிக்குமா? டூ யூ லைக் டீ? அவனுக்கு காஃபி பிடிக்குமா? டஸ் ஹி லைக் காஃபி? ஓகேவா? சோ இதுல வந்து நம்ம வந்து டூ வந்து 4 சப்ஜெக்ட்க்கு யூஸ் பண்ணுவோம். ஒண்ணு வந்து ஐ, வி, யூ, அப்புறம் தே. இந்த 4 இதுக்கும் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? டூ தான் யூஸ் பண்ணுவோம். அப்ப டஸ் எங்க யூஸ் பண்ணுவோம்? டஸ் வந்து ஹி, ஷீட்டுக்கு. ஹி, ஷீ, இட். அவன், அவள், அது. இந்த தேர்ட் பெர்சன் சிங்குலர். இதுக்கு மட்டும்தான் நம்ம டஸ் யூஸ் பண்ணுவோம். இதெல்லாமே நீங்க வந்து ரெகுலரா நடக்கிற ஆக்ஷன்ஸ பத்தி கேள்வி கேட்கறீங்க, ரிப்பீட்டடா நடக்கிறத பத்தி கேள்வி கேட்கறீங்கன்னா, ஐஎன்ஜி சேர்த்தாம டூ டஸ் யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கணும். ஓகேங்களா? இதே வந்து முடிஞ்சு போன ஆக்ஷன். இப்ப நேத்து ஏதாச்சும் நடந்திருக்கு. முடிஞ்சு போயிருச்சு. அந்த ஆக்ஷன பத்தி கேள்வி கேட்கறீங்கன்னா, முடிஞ்சு போன செயல்கள். ஓகேவா? அத பத்தி கேட்கிறப்போ டிட் யூஸ் பண்ணி கேட்பீங்க. டிட் யூ கோ டு ஆஃபீஸ் எஸ்டர்டே? நேத்து ஆஃபீஸ் போனியா? நல்லா தூங்குனியா? டிட் யூ ஸ்லீப் வெல்? இதுவும் வந்து எஸ் ஆர் நோ கொஸ்டின் தான் இது எல்லாமே. டிட் யூ ஸ்லீப் வெல்? இதெல்லாமே வந்து முடிஞ்சு போன ஆக்ஷன பத்தி கேள்வி கேட்கிறப்போ நீங்க டிட் யூஸ் பண்ணி சொல்லுவீங்க. ஓகேவா? இதே வந்து இப்ப நாளைக்கு நடக்க போற ஆக்ஷன். இதுக்கெல்லாம் பாருங்க ஐஎன்ஜி எதுவுமே கிடையாது. இப்ப நாளைக்கு நீ ஆபீஸ் வருவியா? வில் யூ கம் டு ஆபீஸ் டுமாரோ? ஓகேவா? சோ வில் வரப்போ நம்ம வி ஒன் தான் யூஸ் பண்ணுவோம். டூ டஸ் வரப்போ வி ஒன் தான் யூஸ் பண்ணுவோம். டிட் வரப்போ வி ஒன் தான் யூஸ் பண்ணுவோம். இதுல டூ டஸ் வந்து நம்ம பிரசன்ட்ல ஆக்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். அப்படி டூ டஸ் யூஸ் பண்றப்ப நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வந்து ஒரு நாள பத்தி அவங்க கேட்கல. டெய்லி நடக்கிறத பத்தி ரிப்பீட்டடா நடக்கிறத பத்தி கேட்கறாங்க. ஓகேவா? டூனா ஐவி யூதேக்கு யூஸ் பண்ணும். டஸ்னா ஹி ஷீட்டுக்கு யூஸ் பண்ணுவீங்க. டிட் வந்து பாஸ்ட்ல முடிஞ்சு போன செயல்களை பத்தி கேள்வி கேட்கறப்ப நம்ம யூஸ் பண்ற ஒரு கேள்வி வார்த்தை தான். அதுக்கு வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே யூஸ் பண்ணலாம் நீங்க டிட். ஃபியூச்சர்ல ஒரு செயலை நீங்க செய்வீங்களா அப்படின்னு கேட்கறப்போ வில் யூஸ் பண்ணி நீங்க கேள்வி கேட்பீங்க. ஓகேங்களா? சோ இதுல எதுவுமே ஐஎன்ஜி வராது. அதே மாதிரி இந்த டூ டஸ் வில் இந்த இந்த 4 இதுக்குமே டூ டஸ் டிட் வில் இந்த 4 இதுக்குமே வந்து ஆக்ஷன் வேர்ட்ஸ் மட்டும் தான் வரும். ஓகேவா? அதுவும் ஆக்ஷன் வேர்ட்ஸ் என்ன ஃபார்ம்ல இருக்கும்? வி ஒன் தான் வரும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டூ யூ டயர்டுன்னு நான் கேட்க கூடாது. டூ யூ டயர்ட் ஏன் கேட்க மாட்டேன்? ஏன்னா டயர்டுங்கிறது செயல் கிடையாது.
டூ யூ ஒர்க்? நீங்க வேலை செய்வீங்களா? அப்படி நான் கேட்கலாம். டூ யூ குக்? நீங்க சமைப்பீங்களா? அது கேட்கலாம். ஆக்ஷன். டஸ் ஷி ஹாப்பி? கேட்கலாமா? கேட்க கூடாது. ஏன்னா ஹாப்பி செயல் கிடையாது. ஓகே. டஸ் ஷி டான்ஸ்? அவ நடனம் ஆடுவாளா? அப்படி கேட்கலாம். புரிஞ்சுதா? இது எல்லாமே இது எல்லாத்துக்கும் கூட ஆக்ஷன் வேர்ட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவீங்க. நான் ஆக்ஷன்ஸ் யூஸ் பண்ண மாட்டீங்க. புரிஞ்சுதா? ஓகே. இப்ப நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சோ டூவோட அர்த்தம் வந்து செய்யின்னு அர்த்தம். செயல்கள் கூட மட்டுமே நீங்க யூஸ் பண்ற வேர்ட் தான் வந்து டூ, டஸ், டிட், அப்புறம் வில். ஓகேவா? சோ இதுல வந்து நீங்க வந்து வி ஒன் மட்டும் தான் யூஸ் பண்ணுவீங்க. எஸ் ஆர் நோ கொஸ்டின் கேட்கறதுக்காகட்டும், அதே மாதிரி பிரசன்ட் டென்ஸ்ல நெகட்டிவ் சென்டென்ஸ், பாஸ்ட்ல நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கு எல்லாமே நீங்க இத யூஸ் பண்ணி தான் சொல்லுவீங்க. ஓகேவா? வில் வந்து ஃபியூச்சர் டென்ஸ்க்கு யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? சோ ஐ, வி, யூ, தேக்கு டூ, ஹி, ஷி, இட்டுக்கு டஸ். இந்த மாதிரி தான் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஃபர்ஸ்ட் டூ டஸ் போட்டுட்டு சப்ஜெக்ட் எது போட்டுட்டு ஆக்ஷன் வேர்ட் வி ஒன் போட்டு நீங்க கொஸ்டின் கேட்டுக்கலாம். ஆமா நான் பண்றேன்னா சப்ஜெக்ட போட்டு வி ஒன் போட்டு நீங்க சொல்லலாம். இல்லாட்டி நெகட்டிவ்னா டு நாட் போட்டு நீங்க சொல்லணும். ஐ ட்ரிங்க் காஃபினா நான் காஃபி குடிப்பேன். இதே வந்து ஐ டு நாட் ட்ரிங்க் காஃபினா நான் காஃபி குடிக்க மாட்டேன். இட் பைட்ஸ், அது கடிக்கும். ஓகே. டஸ் நாட் பைட், அது கடிக்காது. ஹீ ஷீட் வரப்போ மட்டும் நம்ம எஸ் ஆட் பண்ணுவோம் ஆக்ஷன் வேர்டு கூட. ஓகே. நெகட்டிவ் சென்டென்ஸ்ல ஆட் பண்ண மாட்டோம். இஎஸ்ஏ இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதனால மறுபடியும் நம்ம இங்க எஸ் ஆட் பண்ண தேவையில்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து டிட். டிட் வந்து நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணி கேள்வி கேட்போம். ஓகேவா? டிட்ட போட்டு சப்ஜெக்ட் போட்டு கொஸ்டின் கேட்டுக்கலாம். வி ஒன் போட்டு பண்ணணும்னா எஸ் பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் வி டூ தான் யூஸ் பண்ணுவீங்க. ஒரு செயலை நீங்க செஞ்சுட்டீங்க, கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, முடிஞ்சிருச்சுன்னா வி டூ தான் யூஸ் பண்ணணும். அதே முடிக்கலைன்னா டிட் நாட் போட்டு வி ஒன் தான் யூஸ் பண்ணணும். வி ஒன். டிட் நாட் கூட வி ஒன் தான் வரும். ஓகேவா? பண்ணுனா அந்த ஆக்ஷன் நீங்க பண்ணா மட்டும்தான் வி டூ யூஸ் பண்ணணும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஃபியூச்சர். வில் போட்டு நீங்க யூஸ் பண்ணணும். வில் போட்டு சப்ஜெக்ட் போட்டு வி ஒன் யூஸ் பண்ணீங்கன்னா ஃபியூச்சர் கொஸ்டின் கேட்கறீங்கன்னு அர்த்தம். வில் யூ கம் டுமாரோ? நாளைக்கு வருவீங்களா? ஆமா நான் வருவேன்னா ஐ வில் கம். வில் இது எல்லாமே நம்ம வி ஒன் கண்டினியூஸ் ஆக்ஷன்ஸ் இல்லாம ஜென்ரல் ஆக்ஷன்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணதுதான் டூ, டஸ், டிட், வில். ஓகேவா? சோ இது எதுக்குமே ஐஎன்ஜி வராது. டூ டஸ்னா ரெகுலர் ஆக்ஷன்ஸ், ரிப்பீட்டட் ஆக்ஷன்ஸ், டிட்னா கம்ப்ளீட்டட் ஆக்ஷன்ஸ், முடிஞ்சு போன ஆக்ஷன், வில் வந்து ஃபியூச்சர் ஆக்ஷன்ஸ். ஓகே. இது எதுவுமே தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கோ நடக்க போற செயல்களோ கிடையாது. ஓகேவா? புரிஞ்சுதா? இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு லேர்ன் வித் பிரியா ரமேஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ப்ரால்ஸ் பிரியா ரமேஷ் ஆன்லைன் லேர்னிங் ஸ்கூல்ல லைவ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. குரூப் கிளாஸஸ் ஜாயின் பண்ணி நீங்களும் இங்கிலீஷ் பேச சீக்கிரம் முயற்சி பண்ணுங்க. தேங்க்யூ.